ஊத்துவானா. அதுக்கப்புறம் அது நல்ல பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திடுவானா. அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இப்ப அந்த கறியில இருந்து வர தண்ணி பிளஸ் இவன் ஊத்தி இருக்கிற ஆயில் எல்லாமே சேர்ந்து நடுவுல நிக்கும். அது மேல இவன் செஞ்ச அந்த நூடுல்ஸை வச்சு வாசனைக்காக கொஞ்சோண்டு துளசி எடுத்து அது மேல வைப்பானா. அதுக்கப்புறம் அந்த மொத்தமா மூடிட்டு சைடுல தண்ணியை ஊத்தி விட்டுட்டு அந்த பாத்திரத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள வச்சு கை அழுத்துறப்போ உள்ள நீராவி நல்லா போயிட்டு இருக்கும். அந்த துளசியோட வாசனை பாத்தீங்கன்னா அந்த கறியில செமையா இறங்கும். பாக்குறப்பையும் கேக்குறப்பயுமே நம்ம எச்சு ஊறுது இல்ல, அந்த அளவுக்கு நம்ம பையன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஃபுட் ரெடி ஆனதுமே அந்த மீடியால உள்ள ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடலாமே பாப்பா. அப்ப நம்ம ஹீரோ தடுத்து பாடிட்டு, ஏய் என்ன பண்ற, நீங்க வீடியோ எடுக்கிறேன்னு மட்டும் தானே சொன்னீங்க, சாப்பிடணும் அப்படின்னா லைன்ல நின்னுங்கன்னு சொல்லிட்டு லைனை காட்டுறான். பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் நிக்குது அப்படின்னு. இப்ப மீடியால உள்ளவங்க வீடியோ எடுத்துட்டு அங்க கிளம்பிடுவாங்க. இப்ப கூட்டத்தை பொழந்துகிட்டு ஒரு பையன் வரான். வந்தவன் தர விட்டா டேபிள்ல உட்காந்துக்கிட்டு, யாருப்பா வெயிட்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் கையில பேட் எடுத்துக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிறான். சரி, இந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்னலாம் சாப்பாடு இருக்கோ எல்லாத்துலயும் 2 பிளேட் கொண்டு வா. அப்புறம் அதுல எண்ணெய் உப்பு மட்டும் கம்மி பண்ணிக்க, ஏன்னா என்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ